ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 28 டிசம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், கோல் இண்டியா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஹீரோ மோட்டோ கார்ப் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. அதானி போர்ட்ஸ், எல்என்டி, அதானி என்டர்பிரைஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. க்ரூட் எதுக்காக விழுந்துச்சு, கோல்டோட ரேட் என்னது, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 123 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. சென்செக்ஸ் வந்து 371 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக ஒரு சின்ன டிப் வந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி ரேலி ஆகிட்டுருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்ட் டேஸில் ஒரு 1 வீக்காக நல்ல ரேலியாக மார்க்கெட் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டு 5 செஷனில் மட்டுமே பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸோட வெல்த் வந்து ஒரு 12.25 லட்சம் கோடி அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸாகவே மார்க்கெட் வந்து நல்ல ரேலியை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்குது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் அந்த 2023 எண்ட் ஆகிறப்போ ஒரு மகிழ்ச்சியான மார்க்கெட்டாக வந்து அது எண்ட் ஆகிருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா கோல் இண்டியா வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்கரேஜ் மோதிலால் ஆஸ்வாலுங்கிறவங்க பை கால் கொடுத்துருக்குறாங்க. கோல் இண்டியாவுக்கு டார்கெட் வந்து 430 அப்படின்னு செட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பார்த்திங்கன்னா ஒரு 46 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட XUV 400 EV வெஹிக்கிளில் வந்து இன்னும் 2 எலக்ட்ரிக் வேரியண்ட் வந்து வரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க 2024. அதே மாதிரி அவங்களோட நல்ல ஃபேமஸான ஒரு காரான மஹேந்திர தாரில் வந்து புது வேரியண்ட் ஒன்று வரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 நியூஸஸ்னால மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து ரேலியாக இருக்குது. இன்னொரு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 4.12 crore டேக்ஸ் பெனால்ட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பெனால்ட்டி கொடுத்துருக்கிறது கொஞ்சமாக நெகட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. அப்புறம் ஹீரோ மோட்டோ கார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி சேம் மோதிலால் ஆஸ்வால் வந்து பைக்கால் கொடுத்து அதோட டார்கெட் வந்து 4418 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏறக்குறைய இன்னொரு 300 பாயிண்ட் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஹீரோ மோட்டோ கார்ப் வந்து லாஸ்ட் 1 வீக்காகவே நல்லா ரேலி ஆகிட்டுருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அது 6 இயர் ஹையில் இருக்குது. அப்புறம் அதானி போர்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஏற்கனவே போர்டு வந்து அவங்க வந்து NCDs 5250 கோடிக்கு வந்து நான் கன்வெர்டபுள் டிபெஞ்சர்ஸ் வழியாக இஷ்யூ பண்ணுறதுக்கு பாண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட போர்டு அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ்க்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா அதானி போர்ட்ஸ் வந்து கொஞ்சமாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னும் அது வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்குது. அப்புறம் எல்என்டியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. எல்என்டி வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ரேலியாகி அது 52 வீக் ஹையில் போச்சுது. இப்போ 52 வீக் ஹையில் இருக்கிறதுனால கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங் நல்லா விழுந்துருக்குது. அப்புறம் அதானி போர்ட்ஸை பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் இது ரேலி ஆச்சுனாலே மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங்கில் விழ ஆரம்பிக்குது. ஸோ அதே தான் நடந்துச்சு. ஒரு 2 நாள் ரேலி ஆச்சுது, இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துருக்குது. எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4358 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 2வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணிகிட்ருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து ஒரு 136 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து முந்தின செஷனில் வந்து செல் பண்ணியிருந்தாங்க, இப்போ மறுபடியும் பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே பை சைடில் இருந்தது தான் இன்றைக்கி மார்க்கெட் இந்த அளவுக்கு ரேலி ஆனதுக்கு ஒரு அடிஷ்னல் ரீசன். அதுவும் எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா 4000 கோடிக்கு மேலே ஒரு நல்ல பையை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் ஃபியூச்சர் வந்து இன்னையோட எண்ட் ஆகுது இந்த செஷனோட. ஸோ எண்ட் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா 21,780 எண்ட் ஆச்சுது. 98 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகி எண்டாக இருந்துச்சு. முக்கியமான விஷயம் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஃபியூச்சர் டிசம்பர் சீரீஸ் வந்து ஓப்பன் ஆகிறப்போ 19,943 வந்து ஓப்பன் ஆச்சுது. ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா 21,780 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ ஏறக்குறைய வந்து ஒரு 1800 பாயிண்ட் வந்து லீடிங்கில் வந்து, அதாவது 1800 பாயிண்ட் ரேலி ஆகி க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சரை வாங்கினவங்களுக்கு இது ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோன்னா டவ் வந்து 53 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருந்துச்சு. S&P 500 1.7 ரேலியாக இருந்துச்சு. நாஸ்டாக் வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு.
யூஎஸ் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வந்து இருந்துச்சு. அது வந்து எல்லோரையும் சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக கொஞ்சமாக மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக வந்திருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டான எமோஷன்ஸை காட்டி க்ளோஸ் ஆகிருக்குது. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா ஒரு $2.12 பெர் பேரல் வந்து விழுந்திருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா க்ரூடு வந்து ரெட் சீல கார்கோ கப்பல்கள் மேலே நடந்த சில தாக்குதல்னால க்ரூடு சப்ளை வந்து பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் க்ரூடு வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிட்டு 80க்கு மேலே போச்சுது. எகெயின் வந்து இப்போது ரெட் சீல வந்து எல்லாமே ஓரளவு நார்மல் ஆகி இப்போ மறுபடியும் வந்து கார்கோ ஷிப்ஸ் வந்து ஒழுங்காக போயிட்டுருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சப்ளை வந்து இன்னும் தடை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்ததுனால இப்போ வந்து க்ரூடு மறுபடியும் விழ ஆரம்பிச்சிருக்குது. இப்போ 80 கீழே விழுந்து 77.53 இருக்குது. ஸோ இந்த மாதிரி 80 கீழே பிரண்ட் க்ரூடோட ரேட்டு விழுந்ததுனால ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து இது ஒரு நல்ல நியூஸாக இருக்குது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரேலி ஆகிட்டுருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ இது வந்து நம்மளுடைய ஆயில் ரிலேட்டட் கம்பெனியையும் ரேலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் கோல்டை பார்த்திங்கன்னா ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. கோல்டு வந்து பெரிய மூவ் எதுவும் பண்ணல, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி கொஞ்சமாக விழுந்திருக்குது. அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.